அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் போஸ்ட் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரான்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இறந்துட்டாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பானஸ் ஜார்ஜ் மரியோ பெர்காக்லியோ இன் பியூனஸ் ஐரிஸ் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ டிசம்பர் 7 1936 வந்து இவர் பிறந்திருப்பார். அவரோட பர்த் நேம் என்னன்னா ஜார்ஜ் மேரியோ பெர்காக்லியோ அப்படிங்கிறது தான் இவரோட பர்த் நேம். எங்க பிறந்திருப்பார் அப்படின்னா பியூனஸ் ஐரஸ். பியூனஸ் ஐரஸ் தான் அர்ஜென்டினாவோட கேபிட்டலா இருக்கு. சரியா? அடுத்தது, பிகேம் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் போப் இன் நியர்லி 1300 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆஹ், இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவை சேர்ந்தவர். சரியா? ஸோ யூரோப் இல்லாம சவுத் அமெரிக்கால இருந்து ஒரு போப் ஆனவர் இவர் தான் 1300 இயர்ஸ் கழிச்சு. ஸோ செகண்ட் ஒன்று கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட் தான். பிகேம் த 266th போப் ஆன் மார்ச் 13 2013. ஓகேங்களா? மார்ச் 13 2013 அப்ப 266th போப்பா வந்திருப்பார். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, as per RBI norms the minimum age to open a bank account அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ RBI அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான நார்ம்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயசு. சரிங்களா? 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்தது, who has been appointed as vice president of Asian Infrastructure Investment Bank அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏஐஐபியோட வைஸ் பிரசிடென்ட்டா யார் வந்திருக்காங்கன்னா அஜய் பூஷன் பாண்டே அப்படிங்கிறவர் வந்திருக்கு. சரியா? அடுத்தது, ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நீரி இஸ் லொகேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீரி அப்படிங்கிற இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 1958ல கொண்டு வந்திருப்பாங்க. 1974ல தான் இதுக்கு நீரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. அதாவது நீரி அப்படின்னா நேஷனல் நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இவங்கள தான் நீரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நாக்பூர் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது, வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டேவோட வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26. சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபி அண்ட் மியூசிக் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். சரிங்களா? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மியூசிக் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருக்கு. ஓகேவா? ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே ஏப்ரல் 26. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மியூசிக் அப்படிங்கிற. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.